2022 ஐயா, செப்டம்பர் 2022 ஒரு நாளைக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆவினை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 43 லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு ஆவின் வாங்குச்சு. ஒரு வருஷம் கழிச்சு செப்டம்பர் 2023 ஆவின் வாங்கக்கூடிய பால் 38 லட்சம் லிட்டர் வந்துருச்சு. அதாவது ஒரு நாளைக்கு ஆவின் பொதுமக்கள் இருந்து விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பால் என்பது 5 லட்சம் லிட்டர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பால் கொள்முதல் 5 லட்சம் லிட்டர் குறைந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 43 லட்சத்திலிருந்து 38 லட்சத்துக்கு வந்துருச்சு. கொழுப்பை குறைக்கிறாங்க. ஏன்னா அந்த பணத்தை அவங்க சேமிக்கிறாங்க. எத்தனையோ குழந்தைகள் ஆவின் பாலை நம்பி இருக்கிறாங்க. அந்த பால் தான் அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு, அந்த கொழுப்பும் புரதச்சத்தும் தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு துணையா இருக்கு. இன்னைக்கு ஆவின்ல கை வைக்கிறாங்க. இவர்கள் கை வைக்காத இடமே இல்லைங்க. வந்தோடனே கரண்ட் பில்ல கை வச்சாங்க, 40% விலை ஏற்றினாங்க, சொத்து வரி கையை வச்சாங்க, குடிநீர் வரியில கை வச்சாங்க. காவேரி மணலை பத்தி பேசவே வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம், தமிழகத்துல அரசே மணல் திருடுவதில் உடந்தையாக இருக்கிறதா. இத்தனால மணல் திருடுறதுக்கு ஒரு கொள்ளக்காரன் தனியா இருப்பான். இன்னைக்கு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையும் நம்முடைய மத்திய அரசினுடைய அதிகாரிகள் நடவடிக்கையும் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மணல் கடத்தல்கார யாருன்னா தமிழக அரசா தான் தெரியுது. இவர்களாகவே தப்பான பெருமிட்டை கொடுத்து மணல் அள்ளு சொல்லி எல்லா இடத்திலையும் மணல் அள்ளி, குறிப்பாக காவேரி கரை பக்கத்துல யார் இருக்கீங்களோ காவேரி தாயை முழுவதும் சூறையாடி இருக்கின்றார். இந்த அளவுக்கு மோசமா எல்லா இடத்துக்கும் கை வச்சாச்சுங்க ஐயா. பாலிலிருந்து, மண்ணிலிருந்து, கரண்டிலிருந்து இவர்கள் கை வைக்காது எதுவும் இல்லை. தமிழகத்துல ஒரே ஒரு துறை சிறப்பா இருக்குன்னா சாராய், டாஸ்மாக். அதனுடைய வளர்ச்சி மட்டும் அபரிதமா இருக்கு. இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு டாஸ்மார்க்ல 42,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் அளவுக்கு, அரசுக்கு வருமானம் வரும் அளவுக்கு டாஸ்மாக் சிறப்பா இருக்கு. தீபாவளிக்கு முந்தைய நாளும் பாத்தீங்கன்னா 2 நாள்ல மட்டும் டாஸ்மார்க்ல வித்த சரக்கு, டாஸ்மார்க்ல வித்த சாராயம் 2 நாள்ல 467 கோடி ரூபாய். இதுவரை இந்திய வரலாற்றுல, இந்திய துணை கண்ட வரலாற்றுல எந்த ஒரு மாநிலத்திலும் என் மேல ஒரு 10 மானநஷ்ட வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. $300 கோடி, 200 கோடி, 1,600 கோடி ரூபாய்க்கு மானநஷ்ட வழக்கு மட்டுமே தொடுத்திருக்காங்க. 2 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கேள்வி கேட்டதற்காக மட்டுமே இன்னைக்கு நான் பால்வளத்துறை அமைச்சரின் மீது 1 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு மானநஷ்ட வழக்கு போறேன். இத்தனை நீங்க தான் போட்டீங்க. நான் போட வேண்டாம் பொறுத்து பார்த்தேன். அந்த மானநஷ்ட வழக்கிலையும் சொல்லியிருக்கேன், 1 கோடி ரூபாய் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜன் அவரிலிருந்து வாங்கி ஆவினுக்கு பால் ஊற்றக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்து அந்த முழு பணத்தையும் ஆவினுக்கு எந்த விவசாயி பால் ஊத்துறாங்களோ அவர்களுக்கே பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நானும் ஒரு மானநஷ்ட வழக்கு போறேன். காரணம், சில நேரத்தில் திமுகவை அவர்களுடைய பாணியில திருப்பி அடிச்சாதான் உங்களுக்கு உரைக்குங்க ஐயா. நாம் எல்லாமே நல்லவன் தமிழ்நாட்டுல ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். திமுக காரனுக்கு அது புரியாது. அவ 1967 காமராஜர் ஐயாவையே பொய் சொல்லி தோற்கடிச்சார். காமராஜர் ஐயா சுவிஸ் வங்கியில பணம் வச்சிருக்காரு, காமராஜர் ஹைதராபாத்ல தங்க வச்சிருக்காருன்னு அப்படிப்பட்ட அற்புதமான மனிதரை 67 தேர்தலில் கர்ம வீரர் ஐயாவையே தோற்கடிச்சார். எந்த அளவுக்கும் பொய் பேசுவதற்கு திமுக காரன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்குமா? அதனால் திரும்ப நாங்களும் முடிவு செய்துவிட்டோம், திமுக பாணியிலேயே களை எடுத்தால் மட்டும்தான் தமிழகத்திலே அரசியல் சுத்தப்படுத்த முடியும் என்பதில் நாங்களும் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறது. சகோதர சகோதரிகள், இன்னைக்கு முதலமைச்சர் வாயை திறந்து அவர் மிகப்பெரிய பொய் சொல்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். 99%. திமுகவினுடைய மொத்த தேர்தல் வாக்குறுதி 511. அப்ப 99% நிறைவேற்றிருந்தா 503 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் இல்லைங்களா? 503 நிறைவேற்றிருந்தா 99%.
திமுக முசிறிக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நான் படிக்கிறேன். நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லணும். முதலமைச்சர் கணக்குப்படி 99% நிறைவேற்றியாச்சு. புளியஞ்சோலை 6 மகாதேவி ஏரியை இணைக்கப் போகின்றோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இல்லைங்களா? இதை இணைச்சாங்கன்னா 15,000 ஏக்கர் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்குங்க ஐயா. வந்தாங்க. அம்மா இல்ல, அப்ப 3 தோத்து போச்சு. முசிறி மற்றும் தொட்டியத்தில் அரசு மகளிர் கல்லூரி அமைக்கப்படும். செங்கல் கூட இல்லைன்னு சொல்லுங்க ஐயா. 4 தோத்து போச்சு. முசிறி மருங்காபுரி ஆகிய ஊர்களில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்படும். வாக்குறுதியை நிறைவேற்றியதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் செப்டம்பர் 22 போன வருஷம், செப்டம்பர் 23 இந்த வருஷம் ஆவின்ல 5 லட்சம் லிட்டர் பால் குறைவா கொள்முதல் பண்றாங்க. 35 லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ண ஆவின்ல 29 லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்றாங்க. ஒரு ஆண்டுல 5 லட்சம் லிட்டர் குறைஞ்சிருக்கு. கொழுப்பு சத்து குறைஞ்சிருக்கு. ஆனா பொதுமக்கள் கொடுக்கிற விலை அதே விலை. நீங்க கடைக்கு போய் கிரீன் கலர் பாக்கெட் கேட்டீங்கன்னா 4 கொழுப்பு 44 ரூபாய். ஊதா கலர் பாக்கெட் 3% கொழுப்பு, அதுவும் 44 ரூபாய். 1% கொழுப்பு குறைத்ததற்கு 11 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். இத்தனை ஊழல்களை விஞ்ஞான முறையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதை எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு மனதில் வைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எல்லாருமே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வர்றேன். திருச்சி மாவட்டத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய பாராளுமன்றம் பெரம்பலூர் பாராளுமன்றம் தமிழகத்திலே மிகவும் பின்தங்கிய பாராளுமன்ற தொகுதி. இதை மாற்றி காட்ட வேண்டும். இந்த பாராளுமன்ற தொகுதியை வளர்ச்சி பாராளுமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு துணை இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக நீங்க மாற்றி காட்டணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை நீங்க வலுப்படுத்தணும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுடைய தம்பியாக சகோதரனாக உங்கள் முன்னால் வைத்துவிட்டு, அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க 9 ஆண்டுகளாக மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. திமுக காரே மோடி ஐயாவை குறை சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவோம், மோடி ஐயா ஹிந்தியை திணிக்கிறார். ஐயா நீங்க எல்லாம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மோடி ஐயா ஹிந்தியை திணிக்கிறாரா? மோடி ஐயா ஹிந்தியை திணிக்கிறாரா? மோடி ஐயாவின் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் மோடி ஐயா தமிழை திணிக்கிறார்னு குற்றச்சாட்டு வைங்க. எல்லா பக்கம் போய் தமிழை படிங்கிறாரு, எல்லாரும் திருக்குறளை படிங்கிறாரு, பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோலை கொண்டு போய் வைக்கிறார், ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேள்வி கேட்கிறார். எல்லா இடத்திலையும் சொல்றாரு உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி என்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிங்கிறார். இந்த மொழியை நீங்க எல்லாரும் படிக்கணும்னு ஹரியானால சொல்றார். இந்தியா முழுவதுமே தமிழ் மொழியை படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மோடி இந்திய திணிக்கிறார். இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு ஆள் இல்லாத டீ கடையில 70 வருஷமா டீ ஆத்திட்டு இருக்காங்க. 1967 இருந்து 2023 வரை பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்தா ஹிந்தியை திணிச்சிருவாங்க. ஐயா உண்மையாலுமே தமிழகத்துல ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிர். இப்ப இந்து கோயிலுக்கு வரும் அண்ணங்கிறது சொல்றார். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இப்ப சொல்றார் 1000 கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், திராவிட மாடல் ஆட்சி. 1000 கும்பாபிஷேகத்துக்கு சேகர் பாபு கொத்தனார் வேலை பட்டாரா? ஏன்னா பெயிண்ட் அடித்தாரா? அது போய் கும்பாபிஷேகத்துக்கு விரதம் இருந்து அங்கேயே 41 நாள் மண்டல விரதம் இருந்து கும்பாபிஷேகம் நடத்தினாரா? ஊருக்காரங்க நீங்கெல்லாம் சேர்ந்து உங்க சொந்தக்காரங்களை நீங்கெல்லாம் கூப்பிட்டு
கோயில் உண்டியல்ல நீங்க போட்ட பணத்துல கும்பாபிஷேகம் நடக்குது. கடைசி நேரத்துல ஒரு ஊர்ல கதை சொல்லுவாங்க, காக்கா பனங்க மரத்துல உட்கார்ந்தோடனே பனங்காய் விழுந்துச்சாம். உடனே அந்த காக்கா சொல்லிச்சாமா, நான் உட்கார்ந்தனாலதான் பனங்காய் விழுந்துச்சு. இன்னைக்கு சேகர் பாபண்ண பாத்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு போனனாலதான் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு கர்வம் பிடித்தவர் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? 2000 ஆண்டுகளாக தமிழகத்துல கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. ஊர் மக்கள் அவங்க மாட்டு கும்பாபிஷேகம் பண்றாங்க. 1000 கோயில் கும்பாபிஷேகம் தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோயில் இருக்கு. அந்த கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1000 கும்பாபிஷேகங்கிறது மிக மிக குறைவு. அது பாட்டு கும்பாபிஷேகம் நடக்குது. அண்ணன் ஒரு காவி வேட்டியை கட்டிட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு சேகர் பாபண்ண கடைசி நேரத்தில் அங்க போய் ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு, தளபதி அவங்க ஆட்சிக்கு வந்தனாலதான் கும்பாபிஷேகம் நடக்குதுங்கிறார். தளபதி ஆட்சி இருக்கிறனாலதான் மழை பெய்யுதுங்கிறாரு. தளபதி ஆட்சியில் இருக்கிறனாலதான் காலையில சூரியன் கிழக்கில உதிக்குதுங்கிறார். இந்த மாதிரி பொய்யெல்லாம் கேட்க வேண்டிய சாபக்கேட்டில் நாம் எல்லாம் மாட்டிருக்கிறோம் ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழ் மக்கள் மட்டுமல்லங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்கும் எதிரிதான். இந்து சமுதாயத்துக்கும் எதிரி, இஸ்லாமியர்களுக்கும் எதிரி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரி. குறிப்பாக இந்து சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இவர்கள் செய்கின்ற முதல் வேலையை சனாதன தர்மத்தை வேறறுக்க வேண்டும், இந்து சமுதாயத்தை வேறறுக்க வேண்டும் என்பதை முதல் வேலையா வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க யோசிச்சுப்பாங்க. ஒரு பக்கம் மோடி ஐயா 9 ஆண்டுகளாக நேர்மையான, நெறி தவறாத, ஏழை மக்களை மையமாக வைத்து இளைஞர்களுடைய நலனுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் வளரணும், மகன் வளரணும், மருமகன் வளர வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடக்கும். இதையெல்லாம் துணை தெரிய வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஐயாவுக்கு தொடர்ந்து 3வது முறை நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி 400 எம்பிக்களோடு மோடி ஐயா வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் கூட நீங்கள் மோடி ஐயாவுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து தமிழகத்தை மாற்றுவோம், அரசியல் சரித்திரத்தை மாற்றுவோம், சுத்தமான அரசியலை கொண்டு வருவோம், விவசாயியையும் இளைஞர்களையும் பெண்களையும் மையமாக வைத்து இங்கே அரசியல் நடத்துவோம்.